లైట్ తగ్గి பத்துனது 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கோச்சிருச்சு வரும். சும்மா ஒரு நாளைக்கு இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டால் 5 கிலோ வரதுன்னு சொல்லு அதிகபட்சம். சாதா அடுப்பெல்லாம் போட்டிங்கன்னா 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ. இது ஒன்ஸ் ஹீட் ஏறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 2 மணி நேரம் எரிக்கவே வேண்டியது. ஆமாம் ஆமாம். இப்போ வருங்க கொஞ்சம் குறையும். மூடணும்னா குறையும். திறந்து விட்டு கப்பு நிறைய டோரே திறந்தாலும் புகை வெளியே வரல பாருங்க. ஒரு துளி வராது. விளக்கு மாதிரி எரியுது பாருங்க. அப்படி அழகா விறகடுப்புனா அந்த விறகடுப்பு மண்ணடுப்பில் வந்து பூரா பக்கம் போகலாம். புகையே வராது. ஏன்னா நீங்கள் உங்கள் இதில் பார்த்துருக்கீங்களே, நாங்கள் எங்களுக்கு தெரியாது. உள்ளதை வச்சுட்டே அது போடுறது விறகடுப்பு. ஆனால் இதில் வந்து இப்போ தான் இருக்கு சூடு வராது. 24 மணி நேரம் எரிஞ்சாலும் சூடு வராது. இங்கே வரைக்கும் ஒன்றும் இல்லை வீட்டில். ஆனால் விறகடுப்பில் நிற்க முடியாது. ஆனால் இங்கே அடிக்க இப்போ சாதாரணமாக ஸ்டீலெல்லாம் வெளியே போட்டோம்னா கையிலே தூக்க முடியாது. இது 24 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சாலும் ஒன்றும் பண்ணாது. அப்படியே தான் இருக்குது. சூடே வராது. இது பூஜிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைக்கணும்னா நம்ம இந்த பக்கம் நிற்க போகிறது கிடையாது. இந்த இடத்துல ஆனால் மதுரை இது வந்து தாமரைப்பட்டி தானே? புது தாமரைப்பட்டி. அண்ணாச்சி அருண் ஹோட்டல். புது தாமரை வச்சு அடிச்சிருக்கேன். ஆமாம். இல்லை சும்மா ஒரு சின்ன ஜஸ்ட் நம்ம மெயின் வீடியோ வந்து அதை எடுப்போம். நல்லா பலகாரம் பொருள் இடத்துல ஓப்பனிங்க்கு சும்மா ஜஸ்ட் உங்கள்கிட்ட வருது. மீனாட்சி காஃபி பார் ஃபஸ்ட்டு நம்ம கடை இருந்தது. அங்கே அஜய். இங்கே அருண் ஹோட்டல். அருண் ஹோட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அடுப்பு எரிது. புகையே உங்களுக்கு வரல. ஸ்டார்டிங்னால என்ன போச்சுன்னா சுத்தமாக புகையே வராது. வெறும் பைப்பு தான் நிற்கும். கேஸ் அடுப்பு மாதிரி எரியும். இப்போ அப்படியே கம்மியாச்சு பார்த்தீங்களா பொல்யூஷன். டீ பைலர் ஜம்முன்னு அண்ணனுக்கு பைலர் அமைஞ்சு போச்சு. எல்லாம் 5-5 கிலோ 5-5 கிலோ விறகுது ஒரு நாளைக்கு. இல்லை யூடியூப் அப்போ அது போடல போட்டுக்கோ யூடியூப்ல. சும்மா அது ஓப்பனிங் ஒரு ஜஸ்ட் ஒரு இது. கண்டிப்பா நாச்சி ஃபுல் கிளப்பிடுவோம். அண்ணத்தானே கூப்பிட்டுருவோம். சட்டை போட்டோன்னு நாட்டாமே ரைட்டாங்க. செம்மன் 2 பேர் போடுங்க. ரொம்ப நாள் கனவு. யூடியூப்பில் வந்துகிட்டே இருப்பீங்க. இந்தியா பூரா போகும். இப்படி நின்று அடுப்பு நடுங்க. இப்படி இப்படி வாங்க. வெயில் இப்போ பழிச்சுன்னு தெரியும். அண்ணா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா இருப்பாரு. இன்னும் 4-5 பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறீங்க. பண்ணிடலாம்ல? கண்டிப்பாக. அது கஸ்டமரோட ஆசீர்வாதம் வேணும். ஆமாம். சும்மா நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக இதே பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த பெருமை புகழ் எல்லாமே உங்களுக்கு தான். எனக்கு 2வது தான். உங்கள் அடுப்பு அது கொடுத்தாச்சுன்னா உங்கள் அடுப்பு நம்ம கடமை. ஏதோ கடவுள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை நம்ம முறையாக பயன்படுத்தி
எல்லாருக்கும் ஒரு திருப்தியாக ஒரு சேவை மனப்பான்மையோடு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இது ரீச் ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு 4-5 இடம் எங்கனால வரும். ரொம்ப மகிழ்ச்சிங்க என்னாச்சு. கண்டிப்பாக செய்வோம், வாயிலோட சொல்கிற கிடையாது. அது போதுங்க என்னாச்சு. இது வழி முடிச்சோன்னா பாருங்கள், வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து இருக்கு. நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் இன்றைக்கி நேரம். சரிங்க. இதெல்லாச்சு குடும்பமாக இருந்தாலுமே விட மாட்டோம் அப்படியே. இப்போ இந்த இதில் நம்ம இந்த அளவுக்கு இது பண்ணுறோம் அப்படில. இதே எனக்கு பிடிச்ச விஷயம் அண்ணாச்சி வந்து அந்த முயற்சி புதுமையை பண்ணணும். ரெண்டாவது வந்து இப்போ நிறைய இப்போ கேஸுக்கெல்லாம் டிமாண்டு எவ்வளவோ ஃப்யூச்சரில் வந்து கேஸ் கிடைக்காம போகும். ஆமாம், அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. மெயின் பாயிண்ட் என்னென்னா ஒரு முன்னோடியாக இருக்கார், எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கார் அண்ணாச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காக தான் நம்ம நேரில் வந்து ஒரு வீடியோ எடுத்து அண்ணாச்சி போட்டுடலாம் யூடியூப்பில். எதுனாலும் அவர் நம்பர் கொடுத்து அவர் பார்த்துக்குவார். கஸ்டமர் டவுட்னாலும் நம்ம சொல்கிறதோட அவங்க கேட்டுட்டு அந்த இடத்துலையே வந்து பார்த்துக்கிட்டு எப்படி பார்த்துட்டு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. நீங்கள் சொல்கிறத விட நாங்கள் சொல்கிறது. ஆமாம், நம்மளுக்கு பெருமையை நம்ம சொல்லக்கூடாது, அது வந்து முறையில்லை. நான் வந்து பொதுவாக மார்க்கெட்டிங் போகிறதே இல்லை, அண்ணாச்சிக்காக தான் வந்தேன். அவர் நல்ல மனசுக்கு. ஆமாம்.